மேகம். இன்னைக்கு நம்ம கம்பு மாவு புட்டு தான் செய்ய போறோம். பாத்தீங்கன்னா ஒரு கப் மாவு எடுத்துட்டு அப்படியேவும் நல்லா கொஞ்சம் சால்ட் சேர்த்து சிவக்க மணம் வரும் வரை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டும். பின்பு அளவான தண்ணீர் சேர்த்து அதை பத்திரமாக பதமாக ஜாக்கிரதையாக பிசைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் கவனம் வேண்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு கொட்டி விட வேண்டும். அப்படியே துணியை போட்டு மூடி விட வேண்டும். பின்பு அதை பாத்திரத்தை மூடி வைத்து விட்டு இந்த கேப்ல என்ன செய்ய வேண்டும்? தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக உடைத்து என்று திருக்கிக் கொள்ள வேண்டும். ஏலக்காயை தட்டு வந்து தட்டி கொள்ள வேண்டும். பின்பு வெந்து விட்டதா என்று நாம் அதை டெஸ்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு வெந்து விட்டது என்று தெரிந்துவிட்டால் பாத்திரத்தில் உடனடியாக எடுத்து தட்டி விட வேண்டும். குப்பராக கவுத்தி விடுங்கள். ஆமா, கவுத்தோ என்று கவுத்தி விட்டு இதில் ஏலக்காய் தூளும் தேங்காயும் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரையை போட்டு சும்மா அப்படி என்று கலக்கி விடுங்கள். இப்படியேதான் கலக்க வேண்டும். கலக்கி விட்டு ஒரு பவுலில் போடுங்கள், ஸ்பூனில் எடுங்கள், அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அமோக ருசி, சூப்பரா சூப்பர்.